ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுசாய் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான டிஃப்ரெண்ட்டான கேரட் பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு அந்த பதத்துக்கு பிசைந்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இன்னொரு ஒன்று செஞ்சிடலாம். அதுக்கு 2 முட்டை, கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மாவு சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சு சப்பாத்தி மாவு தேய்ச்சிக்கலாம். பேன் நல்லா சூடானதையும் எக்கில் டிப் பண்ணி போட்டுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கேரட் பரோட்டா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.